ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை மீட் பண்ணுறதுல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மனிதர் வந்து செல்ஃப் மேட் ஆண்டர்ப்ரனர். வி ஆர் கோயிங் டு பி டாக்கிங் அபவுட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்கு இந்த காலகட்டத்தில். இந்த இளைய தலைமுறைக்கு வந்து நிறைய பேர் இந்த ஈஸி ரூட் எடுக்கிறதுக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. த டஃபர் ரூட் டெஃபினெட்லி இஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அதுதான் நம்மளோட பாரம்பரியம். ஆக்சுவலாக நம்ம கொங்கு பாரம்பரியம். எல்லாரும் விவசாயிகளாக இருந்தாங்க, அவங்கவுங்க தோட்டம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இந்த இதிலிருந்து நாம் வந்து நிறையா மாறிட்டே வரோம். போன தலைமுறையில் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்திருப்பாங்க, இவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி நாம் இந்த மைண்ட் செட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். வி ஆர் ஹியர் வித் Mr. Palnivel Babu, True Sai Works oda managing director. The group has got a conglomerate of Tata Motors, then Honda dealership inga Selathla, then Jeep company, and West Side in Erode, and another outlet. So on and so forth நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள சந்திப்போம், வாங்க உள்ள ஸ்ட்ரெயிட். Thanks for coming to the show and having us at your home, and it's such a paradise, I should say. அப்படியே so much of greenery in the heart of the city la, and கோழி, நம்ம லவ் பேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக. நான் கிரெடிட் கோஸ் டு மை கிராண்ட் ஃபாதர், நகரம தாத்தா. ஓகே, அவர் அந்த காலத்தில் வாங்கி போட்ட வீடு, ஓகே, இடம். அதனால் இன்றைக்கி வந்து வி ஜஸ்ட் மெயின்டைனிங் இட். ஓகே. இதில் அண்ட் க்ரீன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே. வந்து இட் கிவ்ஸ் யூ அ வெரி வெரி பாசிட்டிவ் mental fitness when you wake up in the morning. Wow. When you wake amidst greens. Absolutely. Definitely one கோழி, the நாட்டுக்கோழி எல்லாம் வந்து fresh eggs we get every day. Wow. Organic fresh eggs வீட்டில இருந்தே அப்படியே நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் பண்ணுறாங்க. கீரை வகைகள் எல்லாமே வந்து எல்லாம் ஹோம் க்ரோன், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. வேணுங்கிறதெல்லாம் இங்கேயே வெஜிடபிள்ஸ் and to large extent fruits also. So getting straight to the topic, we are wanting to get the entrepreneur out of you, and என்னென்ன உங்கள்கிட்ட இருந்த லேர்னிங்ஸ் எல்லாமே மக்களுக்கு தெரியப்படுத்தணும், எஸ்பெஷலி த நெக்ஸ்ட் ஜென் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதோட மெயின் நோக்கமே. இப்போது நீங்கள் உங்களோட பூர்வீகம் எது, நீங்கள் வேர் யூ கம் ஃப்ரம், இவால்வ்ட், உங்கள் தாத்தாவை பற்றி அண்ட் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 6-7 ஜென்ரேஷன்ஸாக சேலம் தான். ஓகே. தாத்தா வந்து சங்கரமுரளியான்னு சொல்லிட்டு ஹி வாஸ் அ அட்வொகேட் ஹியர். ஓகே. அண்ட் தாத்தா பிகேம் அ பார் கவுன்சில் ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஆல்சோ. ஹி வாஸ் வெரி வெரி நோட்டட் லாயர். அண்ட் தாத்தாவோட 3 சன்ஸில் 2 சன்ஸ் வந்து லாயர்ஸ். பெரியப்பா வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனார், ஜஸ்டிஸ் ஜெகதீசன். சித்தப்பா வந்து இங்கே சேலமில் சீனியர் இருக்கார். இப்போ தான் 50 இயர்ஸ் முடிச்சிருக்காரு அவரும் ப்ரொஃபஷனில். எக்ஸலண்ட். அண்ட் தாத்தாவோட 3 சன்-இன்-லாஸில் 2 சன்-இன்-லாஸ் வந்து அட்வொகேட்ஸ். ஓகே. ஸோ அதனால் ஃபேமிலி ஆஃப் லாயர்ஸ் தான் எல்லாருமே. அப்பா மட்டும்தான் வந்து ஹீ சோஸ் பிஸ்னஸ். ஓகே. ஸோ அப்பா ஸ்டார்டட் அ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் லேட் பேக் இன் 70s. அப்புறம் 78ல் வந்து பெட்ரோல் பங்க், ஹஸ்தம்பட்டி பெட்ரோல் பங்க், அதை வந்து லீஸுக்கு எடுத்து ஹீ ஸ்டார்டட். ஓகே. Then he started a MRF tire showroom and a retailing franchisee. Okay. So that is how I came into business. நான் படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து I will come into business அப்படின்னு. ஸோ ஏன்னா I had seen the hard work of my father. ஏன்னா அவர் வந்து அவர் மாதிரி கடுமையாக உழைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ சைக்கிளில் தான் வருவார், சைக்கிளில் தான் போவார். அண்ட் கிச்சிப்பாளையம் வரைக்கும் வந்து டெய்லி போயிட்டு அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் எல்லாம் வச்சு அந்த நாசல் கிளீனிங் அந்த ஒர்க் எல்லாம் அவரே தான் பண்ணுவார் வித் 1 அசிஸ்டன்ட். ஓகே. ஸோ அதனால் ஐவ் சீன் இஸ் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அந்த இதில். ஸோ ஐ க்ரூ அப் தட் வே. வாவ். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் இன் மை பிளட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். சூப்பர். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ திங்க் அந்த ஆட்டோமொபைல்ஸ் கேம் இன்டு யுவர் பிளட்னு நினைக்கிறேன்.
நீங்கள் அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் பம்ப் தென் எம்ஆர்எஃப் டயர்ஸ் எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அப்படியே சின்ன வயசுலேருந்து பார்த்து அது ஒரு பேஷனாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எப்பவுமே இந்த கார்ஸ் டூ வீலர்ஸ் வந்து எப்பவுமே பசங்களுக்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பேஷன். எப்படி கிட்ஸுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து புக்ஸ் அண்ட் பார்பி டால்ஸ் மாதிரி வந்து பாய்ஸுக்கு வந்து எப்பவுமே கார்ஸ் வந்து ஒரு இது. ஸோ ஐ ஹேட் அ பேஷன் ஃபார் இட். பட் இட் வாஸ் நான் அப்போ படிப்பு முடிச்சுட்டு பிஸ்னஸ் வரும்போது ஐ வாஸ் 19 years. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஐ காட் மேரிட் when I was 21. ஓ. ஸோ தென் சடன்லி ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஆஃப் மை ஓன். ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா this is not taking me anywhere. It's just sitting around same place. Okay. And I felt something was clogging. Okay. So then I started listing out some projects. I did some 62 projects. List out பண்ணேன். Wow. It includes even that Metronax rent a car, the Milky Way, ice cream, fresh ice cream, and மாதிரி நிறைய. I did lots of projects. அப்போ சடனா வந்து Daewoo, when they have come to India, they offered an authorized service center for Salem. Okay. So then I took up that authorized service center. Okay. So அதை மட்டும் எடுத்து with 4 employees and 4 lakh investment, we started a small authorized workshop of Daewoo. Okay. In 1996. 97 வந்து Daewoo gave us dealership. Okay. For Salem. அப்போ I went to them and told them, sir, I'm not in a position to buy even a single car. So how come you're offering me? Park-ன்னு he was the chairman of Daewoo. அவர் சொன்னார், no, I see a spark in you. Okay. So you take it and when you sell the car, then pay us. You take the cars on credit. He'll give you cars on credit and after you sell the car, you pay us. That is how I came into automobile. இன்னைக்கு வேற எதுவும் இல்லைன்னா அந்த Daewoo இல்லைன்னா நான் இன்னைக்கு ஆட்டோமொபைலுக்குள்ளார வந்திருக்கவே முடியாது. அதுவும் அந்த பார்க் இல்லைன்னா மிஸ்டர் பார்க் இல்லைன்னா மிஸ்டர் பார்க் அண்ட் இங்கே ராஜான்னு வந்து he was a regional manager. Okay. ஸோ அவங்க வந்து they actually helped me for the entry into automobile. Super, very good. So இந்த early phaseல ஜென்ரலாக people between managerial mindset and an owner mindset என்ன இருக்குன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிறவங்க தே அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் சஸ்டெயினபிள் திங். ஈவன் கொஞ்சம் லாஸஸ் ஹியர் அண்ட் தேர் வந்ததுன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் டாலரேட் பண்ணி போகிறது தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லுவாங்க. லைக் தட் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க இன் யுவர் early days and through your period? ஆக்சுவலாக பிஸ்னஸ்னாலே வந்து இட் இஸ் டெஃபினெட்லி ரிஸ்க் டேக்கிங். அண்ட் ஏன்னா நிறைய பேரால் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கலாம், ஆனால் அந்த ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி அந்த எபிலிட்டி வந்து இது என்னென்னா ஒரு சின்ன கதை சொல்லலாம். இந்த கோயிலில் நம்ம யானையை பார்த்துருப்போம். அவ்வளோ பெரிய யானையை வந்து ஒரு சின்ன கயிறு போட்டு இத்தினூண்டு ஒரு ட்விக் அடித்து அதில் கட்டி வச்சுருப்பாங்க. யானை மெதுவாக காலாட்டிகிட்டே தான் இருக்கும். கரெக்ட். ஏன் அந்த யானையால் வந்து ஒரு புல்லில் வந்து எடுத்துகிட்டு வர முடியாதா? முடியும். ஆனால் அந்த யானை குட்டியாக இருந்தப்போ பெரிய சங்கிலியை போட்டு பெரிய மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. ஓகே. அது இழுத்து 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 2 வாரம் 3 வாரம் அதால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மரம் இந்த செயின் நம்மளை விட பெருசு, நம்மளால் இழுக்க முடியாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த ஃபுல்லாக பவரை கொடுத்து இழுக்கிறத நிறுத்தினதுக்கப்புறம் அந்த மரத்தை எடுத்துகிட்டு ஒரு ட்விக்கை போட்டுருவான், இந்த செயின் எடுத்துகிட்டு ஒரு கயிறை போட்டுருவான். ஸோ அந்த யானையோட மைண்ட் வந்து செட் ஆகிடுச்சு, நம்மளால் இது முடியாதுங்கிறது. ஸோ அது மாதிரி தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். வந்து சின்ன வயசுலேயே நம்ம இருக்கிற என்வாயர்மெண்ட், நம்ம இருக்கிற இது வந்து இது உன்னால் முடியாது, இது அச்சீவ் பண்ண முடியாது, இது கஷ்டம், இந்த மாதிரி சொல்லி வளர்த்துறதுனால தே கோ த்ரூ ஆல் தட். இது சரி எதுக்கு நிம்மதியாக நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துடலாமே அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷன் அண்ட் பர்சனல் லைஃப் இது வந்து பேலன்ஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அந்த பர்சனல் லைஃப்பில் ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று நம்மளோட பர்சனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஐ சி யூ ரெகுலராக நீங்கள் வந்து வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸுக்கு யூ கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். I wouldn't give lot of importance. என் பையன் வந்து டெஃபினட்டாக வந்து he is more into that. பட் நான் வந்து அட்லீஸ்ட் டு கீப் மை செல்ஃப் ஃபிட் ஐ டூ வாக்கிங் ரெகுலராக. இப்போ ஜிம் எல்லாம் போகிறது இல்லை, பட் ஐ டூ வாக்கிங். டெஃபினட்டாக வந்து when your mind is alert, only then when your body is alert, only then your mind is also alert. So அதனால் keep your body fit. அது வந்து
we have other ways of doing it, but for me I prefer walking. It gives me a good around, and I don't have to fix my timings. I don't need to wait for people to join ஒரு கேம் மாதிரி இவங்க வரணும் அவங்க வரணும்ன்றது இல்ல. ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம அண்ட் ஃபோன் பேசிட்டு வரீங்க, யூ லிசன் டு மியூசிக். இட்ஸ் அன் ஜாய் டு see you. அப்படியே நம்மளுக்கு உங்களை பார்த்தாவே எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடுது. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? லாட் ஆஃப் பீப்புள் ப்ரொஃபஷன் போயிட்டு நைட் ஹவர்ஸ் டே டைம் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, ஹெல்த்தை விட்டுட்டா எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். இல்லை ஐ யூஸ் இப்போ நான் வந்து அப்பாவோட டயர் ரீட்டைலிங் பிஸ்னஸில் இருக்கிறப்ப வந்து மை ஒர்க் டைம் வாஸ் மார்னிங் 8:30 டு ஈவினிங் 8:30. அண்ட் ஆன் சாட்டர்டேஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 8:30க்கு போயிட்டு சண்டே 6 o'clock மார்னிங் தான் திரும்பி வருவேன். ஸோ ஃபுல் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் ஐ யூஸ் டு ஒர்க். அப்போ வயசு அப்போ அதெல்லாம் தெரியாது, அதனால் வந்து ஐ நெவர் யூஸ் டு. அண்ட் வந்துட்டு தட் டைம் எவ்ரி டே ஐ யூஸ் டு ஹிட் த ஜிம் மார்னிங். அப்போ தட் கெப்ட் மீ ஹெல்த்தி. இப்போ வந்து வென் யூ கிராஸ் 50 இப்போ எவ்ரி திங் ஹேஸ் டு பி பேலன்ஸ். பட் ஈவன் என்னோட 30th நான் வந்து ஐ கீப் மை ஒர்க் அண்ட் மை ப்ரொஃபஷன் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை டைம் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு ஐ டேக் மை இயர்லி ஹாலிடே எல்லா இதுவும் வந்து ஐ கீப் இட் தட் வே. வெரி குட் வெரி குட். நான் இப்போ நம்ம தேவு ஓட சர்வீஸ் சென்டர் கொடுத்தாங்க அண்ட் தென் டீலர்ஷிப்பும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. ஸோ தென் வாட் ஹேப்பன் நவ்? டாட்டா தென் ஹோண்டா. தேவு சர்வீஸ் சென்டர் 96ல எடுத்தோம். 97ல we started as dealers for Devu. Okay. And they had CLO car மட்டும் தான் அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் வந்து they launched the Matis. Okay, ஆமா. The big small car first இதுல. Okay. And slowly sales started picking up. And unfortunately suddenly வந்து in 2000 October Devu parent company became bankrupt. Okay. So that was a big hit for the dealers, fraternity, everyone here. So we didn't know what to do. ஒரு பேரண்ட் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகும்போது நீங்கள் இங்கே உட்காந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு 2 months முன்னாடி தான் we were rated all India number 1 best Devu dealer அப்படின்னு வாங்கியிருந்தோம். And but when the parent company goes, so what I did was அப்போ என்கிட்ட இருந்தது வந்து ஒரு 11 to 12 lakhs I had accumulated that money. So first thing I did was டேவோட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி வச்சுட்டோம். இருக்கிற கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு. கரெக்ட். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இட் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் 1.5 years we had nothing to do. சும்மா வண்டி விற்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அண்ட் இருக்கிற வண்டியை சர்வீஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தென் 2002 டாடா மோட்டர்ஸ் அப்ரோச்ட் us. அவங்க வந்து எங்களுக்கு வந்து பார்த்துட்டு we will offer you டீலர்ஷிப்னு கேட்டாங்க. And since the setup was ready, I was willing to take it. I went to Bombay to receive the LOI. அப்போல்லாம் வந்து ரத்தன் டாட்டா பெரிய அவர் தான் வந்து எல்லா LOIயும் சைன் பண்ணுவார். ஸோ இட் டேக் சம் டைம். ஸோ அவர் டேபிளில் போய் அது சைன் ஆகி அது வந்தப்புறம் they asked us to come there and receive it. ஸோ அதுக்கு போயிருந்தேன். அப்போ போனப்போ வந்து அவங்க LOI கொடுக்கும்போது சொன்னார், you cannot service Devu cars in your workshop once it becomes Tata அப்படின்னாங்க. இட்ஸ் அ கார்பரேட் பாலிசி அந்த இதில். பட் ஆனால் எனக்கு ஐ டென்ட் நோ தட். ஸோ ஐ செட் சார் ஆல்மோஸ்ட் ஆல் த கார்ஸ் வேர் ஹேண்ட் டெலிவர்ட் பை மீ. நானே தான் கொடுத்துருக்கேன். என்ன சேலம் வந்து வளர்ந்த பட்டிக்காடு. எல்லா டெய்வு கார் கஸ்டமரும் எனக்கு பர்சனலாக தெரியும். நான் விற்ற காரை நானே சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வந்து இட் வில் பி அ வெரி பேட் இமேஜ் ஃபார் மீ இந்த மார்க்கெட். ஸோ அதனால் கஷ்டங்க அப்படின்னா. அப்புறம் யூ டோன்ட் நோ வாட் யூஆர் மிஸ்ஸிங் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் ஆஃப்டர் ஒரு 1 or 2 weeks, ஒரு 10 நாள் கழித்து மராத்தேன்னு சொல்லி ஆரம் இருந்தார் பெங்களூர் ஆஃபீஸில். அவர் ஃபோன் பண்ணி பாபு இங்கே வா அப்படின்னாரு. சரின்னு உடனே போனேன். அடுத்த நாளே போன உடனே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டாடா மோட்டர்ஸ் நாங்கள் வந்து we'll allow you to service Devu cars. We'll allow you to serve Devu cars for 6 months. But after 6 months, Devuக்கு தனி ஒர்க் ஷாப் கொடுத்துருங்க, டாட்டாக்கு தனி ஒர்க் ஷாப் கொடுத்துருங்க. ஸோ we will not allow that. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார், பரவாயில்ல இது போதும். ஏன்னா அதுக்குள்ளார நான் என் கஸ்டமர்ஸுக்கு வேறு ஒரு ஒர்க் ஷாப் ரெடி பண்ணி வச்சுருவேன், அவங்க யாருக்கும் சஃபர் ஆகான்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ டுக் இட் அப். அண்ட் வென் ஐ கேம் லக்கிலி அடுத்த மாதமே வந்து ஹோண்டா கால் ஃபார் பண்ணாங்க 2 wheelersக்கு.
So I applied for that and I got that also. So I took Honda dealership at that same 2002 வாவ். ஏப்ரலில் வந்து டாட்டா ஆரம்பித்தேன், ஆகஸ்ட்டில் வந்து ஹோண்டா ஆரம்பித்தோம் சேம் இயர். நவ் இட்ஸ் 21 years இப்போது முடிய போகுது டாட்டா அண்ட் ஹோண்டாவில். அண்ட் அப்போ ஐ கேவ் டாட்டா செப்பரேட் ஒர்க் ஷாப். இமீடியட்லி அவங்க சொன்ன 6 மாதத்தில் வந்து அந்த பழைய டெய்வு ஒர்க் ஷாப்பை டெய்வுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே சிட்டியில் இருக்கிற ஒர்க் ஷாப் வந்து டாட்டாக்கு கொடுத்துட்டேன். ஸோ மை கஸ்டமர்ஸ் ஆர் ஆல்சோ ஹாப்பி, company was also happy. Very good. And from that time sales started zooming. அப்போ தான் Indica V2 launch பண்ண டைம். ஸோ அப்போ வந்து it started zooming. And slowly they asked us to expand. ஃபஸ்ட்டு சேலம் மட்டும்தான் வச்சுருந்தோம். So they said Hosur is a booming town next. Why don't you come there and invest நாங்கள். ஸோ அப்போ எதேச்சியாக நானும் ஒய்ஃபும் காரில் உட்காந்து பேசிட்டு போயிட்டு இருந்தோம். இது கேட்குறாங்க ஹொசூரில் போட்டுடலாமா அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் வந்து என்னென்னா பிஸ்னஸ்னால் நம்ம தான் உட்காரணும், நம்ம தான் கல்லால் இருக்கணும், அந்த மாதிரி தான் எல்லா இதுவும் வந்து எல்லா டே டு டே அஃபேர்ஸ் இன் அண்ட் அவுட் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம கண்ணு முடி தான் நடக்கணுன்ற மாதிரி. ஸோ அதனால் she said அங்கே போனோன்னா நம்மளுக்கு வந்து we won't have family டைம் இருக்காது, சும்மா பிஸ்னஸ் அலையிறது தான் இருக்கும், வேணாம் அப்படின்னு. My son who was just 8 or 9 years old at that time, இல்லை he was 10 years old. அவன் வந்து பேக் சீட்டில் உட்காந்துருந்தான். அப்போ டக்குன்னு அவன் கேட்ட கேள்வி வந்து, அம்மா அப்பா எனக்காக பில்ட் பண்ணுற எம்பையரை நீங்கள் ஏம்மா தடுக்கிறீங்க அப்படின்னா. அண்ட் தட் வேர்ட் ஆக்சுவலாக இட் வாஸ் ரியலி there. Though I have not started building anything, but the word he used was that. So that inspired me. Okay, right, இல்லை பண்ணலாம் போ. பட் ஃபிசிக்கலாக we had to visit there every week 2 times 3 times போக வேண்டி இருந்தது. ஸோ அதெல்லாம் ஸ்டார்டிங்கில். தென் இம்மீடியட்டாக ஹொசூர் முடித்த கையோடு வந்து தே கேவ் அஸ் நாமக்கல். அண்ட் நாமக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாதத்தில் கரூர் கொடுத்தாங்க. பட் தட் டைம் வாஸ் வெரி வெரி ஹெக்டிக். பட் ஐ செட் ஐ வில் நாட் சே நோ டு எனி திஸ் திங் தட் கம்ஸ் டு மீ. ஐ வில் டேக் இட் அப். எதை பார்த்துக்கலாம். ஸோ இட் வாஸ் அ கொஞ்சம் டஃப் டைம். டூ மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டூ மச் ஆஃப் லோன். ஏன்னா இப்போ ப்ராப்பராக நம்ம கையில் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாமே லோன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடித்து then we had a wonderful phase going till 2012. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. From 2013 Tata Motors sales started dipping. We had almost a market share of 26-27% இங்க. It came down to 3%. My God. So when the product is not accepted and product is not, it was very difficult. And that is the phase in the pre-corona பார்த்தீங்கன்னா lots of dealer friends who were with me are not dealers now. Okay. அப்போ ஏன்னா it was a very tough phase to go. ஏன்னா every year cash losses kept accumulating and you can't go. ஏன்னா இந்த பிஸ்னஸில் வந்து டீலர்ஷிப் பிஸ்னஸ் வந்து you have to have so much of manpower. Right. So all your fixed expenses are fixed. It will not go down. It will only keep going It up. only keeps going up. So you have to somehow balance to keep மூக்குக்குள்ளார தண்ணி போகாமல் பார்த்துக்கணும் அந்த டைமில். So it was a very very tough period. Luckily for me, my son he was studying in US. முடிச்சிட்டு he came to my business. But I offered him வந்து நீ முடிச்சிட்டு நீ மாஸ்டர்ஸ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 years அங்கே யூஎஸில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா வா பண்ண சொன்னேன். பட் செகண்ட் இயர்லேயே he made up his mind. முடிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் தான் வரப்போகிறோன்னா அங்கே உட்காந்து நான் வந்து 4-5 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, அதுக்குள்ளார இங்கே நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் வாஸ் அ வைஸ் டிசிஷன் ஃபார் ஹிம். அண்ட் அவன் வந்த உடனே வந்து he took over ஸ்லோவாக ஒன்றொன்னா. அண்ட் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்த எக்ஸசைஸே வந்து 2 years கழித்து காஸ்ட் கட்டிங் தான். எங்கெங்கெல்லாம் முடியும், எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு ஷோரூம் அண்ட் ஒர்க் ஷாப்பில் we have 4 டாய்லெட்ஸ்னால் அந்த 4 டாய்லெட்டுக்கு எவ்வளோ ஆசிடுக்கு செலவாகும் மாதங்கிற கணக்கு முதல் கொண்டு he will have. So he knows a budget போடுறது அந்த இதில் வந்து. So slowly when he came the business was terrible, very bad. So that is good to enter actually. Correct. You know all the places where you can leak arrests. Correct. You know all the places where you can source little more additional revenues. Correct. So அந்த மாதிரி வந்து that is how he that helped him. நல்ல டைமில் வந்திருந்தா he would have not learnt so much. Correct. So when he came in the tough time, that helped him. Right. Then 2000 corona idappo we had to shut down, and that was a very very tough period also. Slowly after that, overall
டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அதாவது மார்க்கெட்டில் வந்து இட் ஸ்டார்டட் அட்ராக்டிங் மோர் நியூ கஸ்டமர்ஸ். Correct. பிகாஸ் ஆஃப் இட் சேஃப்டி அந்த இதெல்லாம் ஸ்லோவாக. அண்ட் யூ கேன் சி வாட் டாடா மோட்டார்ஸ் ஹேஸ் டன் இன் த பாஸ்ட் 3 years. தே ஹவ் ஆல்மோஸ்ட் 4 times அவங்க நார்மல் நம்பர் வாட் தே யூஸ் டு டூ earlier. இன்னைக்கு வந்து 4 பங்கு 400% it has grown. So and we have lots of new products coming in, and EV la we have about almost close to 90% market share. So Tata Motors is slowly picking up the right spot, and that overall that helped us, and then things started bouncing back. And அமேசிங். இப்போது அந்த டாடா மோட்டார்ஸ் நீங்கள் இவி பற்றி சொன்னீங்க. ஒன் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்டட் டு டெல். என்னோட ஃப்ரெண்டு வந்து பள்ளிப்பாளையத்தில் ஹீ இஸ் காட் அன் அந்த இவி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஓட்டி பார்க்க சொன்னார். வி ஹாவ் மற்ற மேக்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா ஈவன் அப்ராட் மீனிங் ஜாப்பனீஸ் கார் இருந்தால் கூட அந்த ஸ்மூத்னஸ் வைல் கோயிங் ஸ்டெப் கியர் 1 to 2 to 3 அது வந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்து அப்படியே திரும்ப போகும். இந்த இதில் வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. யூ காண்ட் ஈவன் மேக் அவுட் ஒரு கைனடிக் ஒன்று ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இருக்குது. எப்படி அந்த இது வாட் இஸ் தட், எப்படி அவங்க டெக்னாலஜி இவ்வளோ V2 இண்டிகாலேருந்து டக்குன்னு யூ கேன் சி த ஹேரியரோட பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஈவியானாக இருக்கட்டும். டாடா மோட்டார்ஸோட சேஞ்ச் வந்து மெயினாக ஆஃப்டர் தே டுக் அப் ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஃபெசிலிட்டி. காஃபி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த இது வந்து இப்போது நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், டாட்டாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவங்க அந்த இது ஜாகுவார் இந்த லேண்ட் ரோவர்லாம் வாங்குறப்போ the whole world was in a big question mark. எதுக்கு போய் இந்த இதை எடுக்கிறாங்க, ஏற்கனவே லாஸ் மேக்கிங் கம்பெனியை இவ்வளோ விலை கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் உங்களோட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக, ஏன்னா ஆஸ் எ டீலர் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் நம்ம இந்தியன் கம்பெனி வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட், டெஃபினட்டாக இம்மென்ஸ் ப்ரைட், சென்ஸ் ஆஃப் ப்ரைட். கண்டிப்பாக ஒவ்வொரு டீலராக மட்டும் இல்லை, ஒரு இந்தியனா எல்லாருக்குமே வந்து நம்ம, ஏன்னா இன்றைக்கி வந்து யூகேல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பை அ ப்ரைவேட் கம்பெனி வந்து இட் இஸ் டாடா மோட்டர்ஸ் தட் கிவ்ஸ் ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் யூகே. சூப்பர். டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், ஜாகுவார் லேண்ட் ரோவர், தாஜ் ஹோட்டல்ஸ், டிசிஎஸ், ஆல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட்லி, யூகேல ஹையஸ்ட். இது தட் இஸ் அ ப்ரைட் ஃபார் எவ்ரி இண்டியன், ப்ரைட் ஃபார் எவ்ரி இண்டியன். அண்ட் ஆக்சுவலாக அந்த கம்பெனி விற்கும் போது சொல்லுவாங்க, ஃபோர்டுக்கு வந்து they said that you are doing us a favor by buying it ன்னு சொன்னாங்க அப்படின்னு. பட் டாடா மோட்டர்ஸ் டீம் had actually turned it around, and after 1 year of, because that was a very big loss making firm for them under their இது, so they somehow wanted to get rid of that. So this one they turned it, and second year அவங்க என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அதை வந்து ப்ராஃபிட்டாக பண்ணாங்க ஜாகுவார் லேண்ட் ரோவரில். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 years வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஹெல்ப்ட் டாடா மோட்டர்ஸ் டு பில்ட் தேர் புக்ஸ் ஆல்சோ. ஓகே, வண்டர்ஃபுல் இது. அண்ட் மெயின்லி அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்னாலஜி, தேர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், ஆல் தட் விச் தே, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? போயிருக்கோம், எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் டாட்டாவில் தே ஹேவ் அ SAFன்னு சொல்லுவாங்க. ஓகே, a small group of dealers. Okay. So they took us to UK to their research and development facility and showed that these are the cars that are going to come in the future. In 2 years இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. So that was those were all. இப்போ இருக்கிற இந்த Nexon, Harrier, ஓகே, இது எல்லாமே வந்து அங்கே டெவலப் பண்ணது தான். வாவ், அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம போகலாமா? வாங்க. என் கூட இருக்கிறது மிஸ்டர் பாலாஜி சார். ஹீ இஸ் த ஜெனரல் மேனேஜர் ஃபார் டாடா மோட்டார்ஸ் சேல்ஸ் டிவிஷன். ஸோ இங்கே நிறைய அந்த ஒரு கார்ஸ், பெட்டாலியன் ஆஃப் கார்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் ஹேரியர்.
சார் ஐம் ஷுவர் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட எனக்கு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஒரு ஒரு ஸ்தாபனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற பீப்புள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அண்ட் அவங்கள எப்படி ரீட்டைன் பண்ணுறீங்க? ஒன்று. செகண்ட் திங் வந்து ஹவு ஹாப்பி யூ ஆர், நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அண்ட் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே வேலை செய்கிறவங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்னா அதோட எம்ப்ளாயர் எப்படி இருக்காருங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எம்ப்ளாயர் வந்து ஒரு ஃபேமிலியாக எங்களை பார்த்துப்பார். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா நான் மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலே அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயமுமே வந்து அவர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பார். எந்த புக்ஸாக இருக்கட்டும், எனி கஸ்டமர் ரிலேட்டட் வெஹிக்கிளோட மார்ஜின்ஸ் ஆகட்டும், ப்ராஃபிட்ஸ் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், எனிதிங் வில் பி ஷேரிங் டு டவுன் டவுன் எம்ப்ளாயி வரைக்கும். அது ஒன்று தான் மெயின் சக்ஸஸ். ஓகே. அண்ட் தென் வைல் வி ஆர் சூஸிங் தி எம்ப்ளாயி, ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறதே என்னென்னா வி வில் கனெக்ட் வித் தெம் வித் ஃபேமிலி பாண்டிங். ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வி வில் கிவ் இன்டர்னல் ட்ரைனிங், எக்ஸ்டர்னல் ட்ரைனிங், ப்ராடக்ட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் க்ரூமிங். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் நாங்கள் அடுத்ததாக அவருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி ட்ரெயின் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்மளோட மேனேஜ்மெண்ட் எங்கே, நம்ம எப்படிலாம் வந்திருக்கோம், நம்மளோட ஆர்கனைசேஷன் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, நம்மளோட பவுண்ட்ரிஸ் என்ன, நம்மளோட டெரிட்டரிஸ் எங்கெங்கெல்லாம் வந்து எங்களோட ஷோரூம்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அவங்க முதல்ல செட்டில் ஆகும். ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட் வில் பி அவங்களுக்கே வந்து ஒரு பிடிச்சிரும் இந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எம்ப்ளாயர் பார்த்தோம்னா இட் வில் பி வெரி அட்டாச் டு எவ்ரி ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயர். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க கனெக்டிவிட்டி பார்த்தோன்னா ஃப்ரம் டாப் லெவல் மேனேஜர்ஸ்லேருந்து கீழே இருக்கிற வாட்டர் சர்வீஸ் வரைக்கும் ஹி வில் பி அட்ரெஸிங். ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துட்டு அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட தேவை என்னென்னு, அப்பார்ட் ஃப்ரம் சேல்ரி அண்ட் இது இல்லாமல் அது அடுத்ததாக அவங்களோட நீட்ஸ் என்ன, ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, பர்சனல் திங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருப்பாங்க. அதுதான் இந்த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸோட ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஃபேண்டாஸ்டிக், வெரி குட், கிரேட். தேங்க்ஸ் அ டன் ஃபார் யோர் டைம். அண்ட் உங்களோட ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஃபினான்ஸ் ஹெட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நவ் ஐ ரெக்வெஸ்ட் அக்பர், அவர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஹெட். அவர் வந்து எங்களோட இந்த வெஹிக்கிளுக்கு முக்கியமாக என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா, ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு முக்கியமாக வந்து கேபிட்டல் தான் மெயின். ஸோ அந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி, அப்புறம் எங்களோட அந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபண்ட் ரொட்டேட் பண்ணலாம், எப்படி இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த நிறுவனம் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதோட சேல்ரி, வேஜஸ், எக்ஸ்பென்சஸ், அப்புறம் எங்களோட ஃபண்டிங், இன்வென்ட்ரிஸ் இதெல்லாம் பற்றியும் அவர் அட்ரெஸ் பண்ணுவோம். ரைட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் அக்பர். தேங்க்ஸ் a lot for coming. ஞாயிற்றுக்கிழமை தினமும் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் உங்களுக்கு, அதாவது ஃபினான்ஸ். ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்பைனல் கார்டே வந்து ஃபினான்ஸ் தான். அதை வந்து டிசிப்ளின்டாக கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இதில் வந்து உங்களோட டீம் எப்படி இருக்காங்க, இந்த இதில் வந்து உங்களுக்கு நிறைய அப்ஸ் டவுன்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இங்கே வந்து 2009 இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மோர் தென் 14 இயர்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கேருந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து எம்ப்ளாயருக்கும் இருக்க பாண்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இந்த கம்பெனி பார்த்துருக்கு. எல்லாத்தையும் வந்து எம்ப்ளாயர் வந்து பாபு சார் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்காரு. எம்ப்ளாயிட்டையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி நடந்துகிட்ருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் ஆகிட்டுருக்கு. வெரி குட். ஸோ உங்களுக்கு இன்டர் டிபார்ட்மெண்ட்
அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸு, சேல்ஸ் சர்வீஸ், அந்த ஆக்சசரிஸ் டிவிஷன், இந்த இது கூடலாம் கோஆர்டினேஷன் எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் இருந்தால் தான் சார் ஒரு கம்பெனி வந்து ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஓகே. அதெல்லாம் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு சார். வெரி குட். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஷூர் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் 10 வருஷமாக கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். நன்றி. அதான் உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். We were talking about டாட்டாவோட டேர்ன் அரவுண்ட். அவங்க வந்து அந்த கம்பெனி ஜாகுவார் லேண்ட் ரோவர் எடுத்தப்போ the world itself was confused. Why they are taking this? ஏன் இந்த டெசிஷன் எடுத்தாங்க? ஒரு சிங்கிங் ஷிப்பை போய் ஏன் எடுத்தாங்க அப்படின்ட்டு. பட் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க மனசில் வச்சு அவ்வளோ பெரிய இதை எடுத்தாங்க, அதை பற்றி சொன்னீங்க. இப்போ எப்படி அவங்க டேர்ன் அரவுண்ட் பண்ணாங்க? அந்த வாட் ஆர் தேர் சீக்ரெட்ஸ்? In fact, Tata Motors or a turnaround, first thing I would say, Mr. Carl Slim, who is no more, but he was head of General Motors, then he came to Tata Motors. Okay. MD vandaru. Wow. He made the base plan. First plan பண்ணது வந்து, he went into the factory first. 1 year that person was in the factory correcting the products and seeing that our products are defect free. Earlier we used to have 118 complaints per 100 cars அந்த மாதிரிலாம் இருக்கும். And year by year அவங்க வந்து complaints reduce ஆகிட்டு தான் இருந்தது தவிர, but it was not up to the standards. But he took the standards to a very high level. He said, we are not competing with us, we are competing with Japanese, Korean, German manufacturers. So our products should be at par with them. Correct. Not with us. So he corrected there. அதுக்கப்புறம் he had a vision till 2020, what all the products that it has to come, how it has to, what phase எல்லாம். So that was, initially that was done very well. Unfortunately we lost him. அவர் வந்து he was a very very motivating person. இப்போ ஷோரூம்க்கெல்லாம் வந்தாருன்னா நேராக ஜிஎம்யோ மேனேஜரையோ பார்க்க மாட்டார். நேராக அங்கே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கிற சேல்ஸ் அட்வைசர் அவனுக்கு கூப்பிட்டு ஹவ் இஸ் இட் கோயிங் இப்படி தான் இப்போ ஒர்க் ஷாப் போனால் மேனேஜரை மீட் பண்ண மாட்டார். அவர் வந்து அங்கே இருக்கிற மெக்கானிக்கை கூப்பிட்டு அதனால் he was always absorbing and he was very easily affordable to reach. Right. He was a wonderful person. But that was the first turnaround. அதுதான் that helped Tata Motors to come out as a new with it. Okay. And then now I would say our Tata Motors president Shailesh Chandra, அவர் வந்து he made all dealerships viable first of all, and he stood with us, and all his decisions helped us in reviving the whole dealership fraternity. And முதல்லலாம் டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து போட்டுட்டு நீங்கள் கொடுத்தா போதுன்ற அளவுக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து இது இருக்குது. ஸோ I would say that man did a magical change. Okay, good. ஸோ அண்ட் ஆல்சோ த ப்ராடக்ட்ஸும் வந்து பயங்கரமான ஒரு டேர்ன் அரவுண்ட் வந்துருக்கு இல்லைங்களா? அந்த ஈவியாக இருக்கட்டும், அவங்க டிசைன்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ், எவ்ரிதிங் அபவுட் இட் டசன்ட் லுக் லைக் யூஸ்வலி டிபிக்கல் இந்தியன் கார் மாதிரியே இல்லை. யூ கேனாட் கம்பேர் இட் வித் ஓல்ட் டாட்டாஸ். நோ இப்போ வந்து இட் இஸ் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் வெரி யூத்ஃபுல், வெரி ரிஃபைன்ட். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் வந்து இட் இஸ் அன்கம்பேரபிள் வித் வாட் இட் வாஸ் earlier. ரைட். நான் டாட்டாலே வந்து நான் 2002 நான் டீலராக இருக்கேன். ரைட். ஓகே, பட் டில் ஜெஸ்ட் வாஸ் லான்ச்ட் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் மை டாட்டா கார் டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். ஓகே. ஏன்னா I had that. But after Zest came in, that is where I had the confidence. Okay. இல்லை, our car fit and finish, our cars will not stop on road, our car is safer, எல்லாம் அது வரும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தப்புறம் தான் வந்து I started recommending the car. And overall market totally accepted all the products after that it had come, and this change வந்து has helped in reviving of all the dealerships, and overall Tata Motors sales வந்து from almost 7,000-8,000 cars per month, now it's come to 45,000-50,000, and next year it will go much more. Okay, fantastic. So இப்போ பர்சனலாக வாட் இஸ் யோர் லைக் உங்கள் ஹைட்டுக்கு உங்களோட இதுக்கு யூ வில் ஹேவ் சம் லைக்ஸ்? எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவன் அ ஸ்மால் கார் டாட்டா பஞ்ச் கூட வந்து
இட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ இந்த பேக் சீட். என்னோட ஹெட் ரூமோ என்னோட ஷோல்டர் ரூமுக்கோ வந்து இது இருக்காது. பட் when you go long, I love to travel in the Safari or Harrier. இது ரெண்டுமே வந்து and the road presence of Harrierலாம் பார்த்தீங்கன்னா the road presence is awesome. அந்த காரில் வந்து இன்னைக்கு it has got a very good amazing road presence. ரைட். ஸோ இப்போ இந்த இதில் வந்து தீஸ் வெஹிக்கிள்ஸில் இப்போது வோல்வோ பார்த்தீங்கன்னா தேர் சேஃப்டிக்கு தேர் நோன் ஃபார். ஸோ பென்ஸ்னால் வந்து அந்த லக்ஸரி கம்ஃபர்ட். ஸோ வாட் இஸ் டாட்டா ஃபோக்கஸிங் ஆன்? எந்த டார்கெட் செக்மெண்ட் ஆர் தே ஃபோக்கஸிங்? Tata is mainly when it is a mass market, okay, and it is safety, luxury and stylish with affordable pricing. Very good. With affordable, with reasonable pricing and economical to maintain too. Okay. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா global NCAPல only Tata cars are all 5-star safety. Altros ஆகட்டும், Nexon ஆகட்டும், எல்லாமே 5-star safety. Okay. Because they don't compromise on safety, no, and quality இப்போ வந்து it is not. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் ஆக்சுவலாக கம்மி பண்ண முடியும். பட் தே டோன்ட் வாண்ட் டு டூ இட். ஓகே. ஃபார் தெம் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹெவினஸ் இன்னமே இருக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கார்னால தாங்க நானும் என் குடும்பமும் இதோடு இருக்கோம் அப்படின்னு. அதனால் அது வந்து தட் வாஸ் a வெரி பிக் சந்தோஷம் இது. ஸோ இந்த ஒரு கேப்ஷன் ஒன்று இருக்குது ஜேஆர்டி டாட்டா சார்து உங்கள் இதுக்கு பின்னாடி, good human relations not only bring great personal rewards but are essential to the success of any enterprise. Being personal ஃபேமிலியாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கணும், அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இதில் நான் ட்ரூ சாய் ஒர்க்ஸ் நான் கான்ஸ்டண்ட்டாக ஐ கீப் டேக்கிங் ஃபீட்பேக். நான் பிகாஸ் அந்த கார்ப்பரேட் இதுலேயே இருக்கிறனால எனக்கு ஐ ஹாவ் அன் ஐ ஃபார் தீஸ் திங்ஸ். எஸ்பெஷலி ஐ சி லாட் ஆஃப் விமன் ஃபோக்ஸ் ஒர்க்கிங் இன் ஹோண்டா ஷோரூம்லேயா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், அண்ட் தே ஹாவ் பின் ஒர்க்கிங் ஃபார் லாங் டைம். நாட் ஒன்லி விமன், இந்த ஓவரால் இதே வந்து ஆட்ரிஷனும் கம்மியாக இருக்குங்கிறாங்க. வாட் இஸ் யுவர் என்ன சீக்ரெட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? சீக்ரெட்னு சொல்ல முடியாது. பட் மெயின் என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் பிஸ்னஸில் இந்த இடத்துல இருக்கோம்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆர் பீப்புள். வெரி வெரி அவங்களால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வந்து நோபடி அங்கே வர்றவங்களுக்கு வந்து தே டோன்ட் நோ மை ஃபேஸ் ஆர் மை சன்ஸ் ஃபேஸ் ஆர் எனிபடி, நத்திங். இட் இஸ் தே ஹூ ரெப்ரசன்ட் ஆஸ் ட்ரூ சாய். ஸோ அங்கங்கே இருக்கிறவங்க, ஏன்னா ஐ பிலீவ் இன் நாட் ஓன்லி empowering my people with work responsibility, with authority too. Right. So அதனால they have their own decision makers. We have a few policies. Ownership feel. இதை மட்டும் மாற்றாதீங்கப்பா. ஏன்னா இதில் கூட சொல்லுவேன்னா, I don't want to be the highest taxpayer, but I should be the honest taxpayer. Wow, very good. Whatever I do, I have to be credible. So அதனால் வந்து even it's a small screw that we build, we do it properly and everything is accounted for. Right. And so my people, I'll tell you, if I take care of my people, they will take care of my customers. Right. That's all. It's very simple as that. And இன்னொன்று their safety. And when they come into this organization, we welcome them as welcome to True Sai family. Wow. They become our family. Super. So that is how we are bonded. And any problems they have, they don't have to hesitate. For example, Honda dealership is taken care of fully by my wife. Right. And we have more than 100 female staffs working there. It is a family. They will have small issues, but they will not hesitate to bring it to her knowledge, and she will not hesitate to solve it immediately. Right. So ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டாப் லெவலில் வந்து ஒரு லேடி இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் சவுத் இண்டியன் ஃபேமிலிஸில் நாட் மெனி கம் இன் டு ஆண்டர்ப்ரினர்ஷிப் டு கெட் இன் டு பிஸ்னஸ். இன்னுமே இந்த தலைமுறையில் எங்களோட நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் அப்படி தான். அம்மா வந்து இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து ஷீ இஸ் வெரி வெரி நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, நல்லா தெரியும். அதனால் அம்மா ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. அவங்க ஷி டசன்ட் ஹேவ் தட் ஹெசிடேஷன். அண்ட் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு யோசனை அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. வாட் எவர் ஷீ ஃபீல் ஷீல் ஜஸ்ட் டெல் இட். பயங்கரம். அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், அந்த என்டர்பிரைசிங் குவாலிட்டி இஸ் அமேசிங். அண்ட் ஒரு பெரிய இவங்களுக்கு தான் பணக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஷீ
ட்ரீட்ஸ் எவ்ரிபடி. வீட்டுக்கே யாராவது சாப்பிட்றது வந்தாங்கன்னா அம்மா வந்து ஃபஸ்ட்டு இவங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டிரைவர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படிம்பாங்க. அதனால் அதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியெல்லாம் வந்து அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துனது, பார்த்து வளர்ந்தது. அதனால் ஸோ அதனால் இங்கே லேட் ஆச்சுனாலும் ஏன்னா இவங்க சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து முதல்ல கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். கரெக்ட். வாவ், லவ்லி. ஸோ இந்த விமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி நான் பேசணுன்ட்டு இருந்தேன். என்ன ஃபீல் பண்ணுறீங்க அபவுட் விமன் ஓட ஆண்டர்ப்ரினரல் ட்ரேட்ஸ்? போத் ஜெண்டர் ஆர் ஒர்க்கிங். அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, இந்தியாவுக்கு என்ன கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் கொடுக்க போகுது பை விமன் கம்மிங் இன்? ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எந்த ஃபீல்டில் விமன் இல்லை எக்ஸப்ட் ஃபார் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் ஆர் இந்த மல்டி லெவல் ஃப்ளோர் கிளீனிங் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மேன் பவர் இது தேவைப்படுறது தவிர மீதி எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து வி ஹாவ் ஃபீமேல்ஸ் கம்மிங் இன் அண்ட் டூயிங் எக்ஸப்ஷனலி வெல் ஆல்சோ. பட் என்னென்னா எப்படி வந்து ஒரு மேலுக்கு வந்து ஒரு ஃபீமேல் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து இருந்தால் தான் வித் தட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஹீ கேன் கம் அண்ட் ஒர்க் இன் தட் ஆஃபீஸ். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் வந்து அந்த மேல் வந்து ஹீ ஷுட் சப்போர்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எல்லா இதுலேயும் வந்து ஷுட் பி. இன்றைக்கி வீட்டில் மை ஒய்ஃப் இதாகட்டும், மை டாட்டர் இன் லா, எல்லாருமே வந்து தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் தேர் ஓன் பிஸ்னஸ். ஸோ தே ஹாவ் தேர் பிஸ்னஸ், தே ஹாவ் தேர் ஆஃபீஸ், ஸோ தே ஆர் ஆல் ஒர்க்கிங் அண்ட் தே ஆர் கிரியேட்டிங் ஆக்சுவலாக நியூ அவென்யூஸ், நியூ this thing which is good in a way which we should always be thankful, and I always welcome them because there are lots of decisions where sometimes they take better than us, right, and there are sometimes we take better than them also. Good, that's nice. So another important thing, இப்போ வந்து climate change பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் முக்கியம்தான் ஒரு கண்ட்ரிக்கு. அந்த இதில் வந்து நம்ம ஆஸ் மச் அஸ் பாசிபிள் என்விரான்மெண்ட்டையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. நாம் வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கிறோம். ஸோ அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும்? எங்களோட எல்லா ஒர்க் ஷாப்ஸ்லேயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹொசூர் டு கரூர் எல்லா ஒர்க் ஷாப்ஸ்லேயும் we have got the DTP plant, wherein the waste water wash பண்ற water வந்து it is recycled. Wow. And it is reused. Very good. So we don't send any waste or disposal. And all இது வந்து Tata Motors as a corporate and Honda also have taken it as a, in Honda எங்க workshop வந்து is a green workshop. So if you go into that workshop in near New Bus Stand, நீங்க பாப்பீங்க, it is a green workshop wherein you will not see any kind of waste that is being disposed just like that. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர், எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. ஆமாம், அந்த ஏதோ ஜப்பானில் ஒரு கம்பெனிக்குள்ளே போன மாதிரி இருந்தது. வெரி நைஸ் இட் இஸ். ஸோ குட். அந்த கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஐ திங்க் இட்ஸ் அன் ஆல்ரவுண்ட் இது ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் 10 years ஃபார்வர்ட் ட்ரூசாயோட என்ன ஆம்பிஷன், விஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா கிட்ட சொன்னது வந்து 1000 பேருக்கு வேலை தரணும், 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணணுன்னா ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் டச் வுட் வி வேர் லக்கி இன் த ஃபர்ஸ்ட் 13th year என் டர்ன் ஓவர் 100 crores கிராஸ் ஆச்சு அண்ட் 1100 people were working அப்போது டோட்டல் குரூப்பில். அண்ட் நவ் ஸ்லோலி வி ஆர் எக்ஸ்பேண்டிங் அப்பார்ட் ஃப்ரம் ஆட்டோமொபைல். இப்போ ஈரோடில் வந்து வெஸ்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணோம் 4 years பேக். லாஸ்ட் இயர் ஜூடியோ, அதுவும் டாட்டாவோட ட்ரெண்ட் என்டர்பிரைஸ் அதில் வர்றது தான். ஸோ வி ஆர் ஸ்லோலி எக்ஸ்பேண்டிங் இன்டு, ஸ்லோலி பிளானிங் டு டைவர்சிஃபை இன்டு அதர் போர்ட்ஃபோலியோஸ் ஆல்சோ. ஆச்சு ஆட்டோமொபைல் போதும் ஓரளவுக்கு வந்து எல்லா டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்டுப்பாங்க. அதனால் வந்து ஸோ இதில் வந்து ப்ராப்பராக இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சர்வீஸை கொடுத்து இந்த நேமை காப்பாற்றி வச்சுட்டோன்னா தட் வில் ஹெல்ப் அஸ் இன் அதர் ரெவென்யூஸ். வேறு எது பண்ணாலும் வந்து இட் வில் ஆல்வேஸ் help us. Super. And next 10 years போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ now my son has almost taken over 90% of the, so he takes care of all the day-to-day operations. எல்லா இது for me it is now sitting and planning of what to do. அமேசான் மாதிரி அலிபாபா ஓட சேர்மன் அவர் சொன்னார், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஏஜ் கட்டத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து when you're 60 and above
தேர் ஆர் சர்டன் திங்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். அந்த இதை ஐ திங்க் யூ ஹேவ் பின் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ராவலிங். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 50 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எக்கச்சக்கமான லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். எங்களுக்கு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நாங்களும் 50 கண்ட்ரிக்கு போன மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கதை ஒன்று தெரிஞ்சாகணும். அந்த பேஷனை ஃபஸ்ட்டு டைம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு விக்ரஸான ஒரு ஃபுட்டிங் எடுத்து தான் யூ வெண்ட் தேர். அந்த ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இப்போ ட்ராவலுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். பட் நிறையா பேர் வந்து அது பார்த்துக்கலாம், அப்புறம் 60 வயசு மேலே பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. பட் எனக்கும் அப்படி தான். பட் எனக்கு என்னென்னா உடனே பண்ணணுன்ற ஆசை. ஸோ நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு பேக் வச்சுருந்தோம். அதில் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக, அப்ராட் போகிறதுக்காக பணம் சேர்த்தணும். நாட் 1 year 2 years, இட் வாஸ் 7 years. ஓகே, 7 years ஆஃப், ஏன்னா ஒரு போர்ஷன் தான் வி குட் அஃபோர்ட் டு சேவ் இட். அதனால் 7 வருஷம் அந்த பேக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் பணத்தை சேர்த்தி 7th year ஐ குட் அஃபோர்ட் அ ட்ரிப் டு சிங்கப்பூர். வந்து அப்போ அந்த பேக்கேஜ் லிஸ்ட்டு கேட்டோம். அவன் அந்த பேக்கேஜ் லிஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தான். பார்த்தா அதில் வந்து ஒய்ஃப் தான் நோட் பண்ணாங்க. எல்லாம் போட்டிருக்கு, இதில் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கு, லஞ்ச் அண்ட் டின்னர் இல்லை. இட் இஸ் ஆன் அவர் ஓன். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் இல்லை வேறு ஏதாவது ஒன்று வெளியே போகணும், ஷாப்பிங் பண்ணணுன்னா அதுக்கு தனியாக வேணும் அப்படின்னாங்க. ஸோ வி செட் இட் டுக் 1 more year. அந்த ஒரு $1000 எக்ஸ்ட்ரா சேர்த்தி அந்த லஞ்ச் டின்னர் அந்த வேறு ஏதாவது பண்ணணும்னா அதுக்காக வந்து சேர்த்துனோம். அண்ட் 8th year we were so happy that we did it. But then she came and told me one thing. We are young. அப்பா அம்மாவுக்கு வந்து வயசு இல்லை, அவ்வளோ இல்லை, அவங்க ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் அவங்க போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னா. தட் ஹிட் மீ வெரி ஹார்ட். அதாவது எனக்கு தோணாதது, எனக்கு இது பண்ணாதது வந்து அவன் கொடுத்தாலேன்றதுக்காக I wanted to keep that commitment, but I wanted to honor her for doing it. I said, இந்த 8 வருஷம் சேர்த்துனதை விட்டு கொடுத்த ஒரே காரணத்துக்காக வந்து வருஷம் உனக்கு ஒரு கண்ட்ரியோ 2 கண்ட்ரியோ காட்டுவேன் அப்படின்ட்டு. தட் இஸ் how I started going into traveling. But I love traveling. Okay. And I enjoy the local food. எங்கே போனாலும் எவ்ரி டே இஸ் லேர்னிங். எங்கே நம்ம இருந்தாலும் இங்கே நம்ம ஊர்லேயே நம்ம கற்றுக்குறோம். வெளியூர் போனால் ஒரு நாளும் டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிறதுக்கு இருக்கும். ஜப்பானில் ஒன்று இருக்கும், ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்கும், மெக்சிகோவில் ஒன்று இருக்கும், everywhere. And that is where you know the world. The world is not so small as you thinkன்றது அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியுது. எனக்கு ஒரு இடத்த பற்றி 100 தடவை படிக்கிறது, 1000 தடவை கேள்விப்படுறதை விட ஒரு தடவை நேரில் பார்த்துட்டு வந்துடலாமே. கரெக்ட், அவ்வளோதான். that stands more. Wow. And I don't want to save. இந்த இதில் வந்து ரொம்ப சேர்த்தி வச்சு 60 வயசுக்கு மேலே போகலான்னா அப்போ போய் இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இங்கே நடக்க முடியாது, அங்கே ஏற முடியாது, இது மாதிரி. ஸோ அதனால் ஏஜ் இருக்கப்போ வந்து வாழ்க்கையும் அனுபவிக்கணும். சூப்பர். அண்ட் அந்த ட்ராவல் எவ்ரி டைம் ஐ டேக் அ பிரேக், தட் கிவ்ஸ் அ வெரி பிக் மோட்டிவேஷன் டு கம் பேக் அண்ட் ஒர்க் வித் மச் மோர் அக்ரெஷன். எஸ், ஏன்னா ஃபஸ்ட் திங் வந்து ஆண்டர்ப்ரனருக்கு 3 H's சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு பி ஹர்ட். உன்னை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கணும். யூ ஹாவ் டு பி ஹியூமிலியேட்டட். அசிங்கப்படுத்தியிருக்கணும், அவமானப்படுத்தியிருக்கணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு அடுத்த கட்டத்தோட அவன் போகிறதுக்கு. அண்ட் 3rd H வந்து யூ ஹாவ் டு பி ஹம்பிள். ஸோ பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு அக்ரெசிவாக அவங்க கிட்ட போய் மூஞ்ச கட்டுக்கொடு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ. பட் இந்த நிறையா பேர் இந்த ஹர்ட் அண்ட் ஹியூமிலேஷன் வந்தோடனே நிறுத்திடுறாங்க. நோ, ஐ டோன்ட் வாண்ட் இட். நோ, இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல். இப்போ பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் அ சைக்கிள். ஒரு தடவை பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் இல்லைன்னு இல்லை. ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் திரும்பியும் வரும் ஒரு ஹர்ட். நீ அப்போவே இவங்க அப்பா பிஸ்னஸ் மட்டும் பார்த்துட்டு ஒழுங்காக டயர் கடையில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் டேவு எடுத்து இது பண்ணப்போ பரவாயில்லன்னு சொன்னவங்க டேவு கம்பெனி கொலாப்ஸ் ஆனப்போ வந்து அப்போவே சொல்லலை இவன் அந்த பிஸ்னஸே உட்காந்துருக்கலாம், இப்போ இருக்கிறதும் போச்சுன்ற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் டாட்டா கிடைச்சப்பறம் பரவாயில்ல தப்பிச்சிட்டார். அப்புறம் டாட்டா டவுன்ஃபால் ஆகி அந்த ஒரு 7-8 இயர்ஸ் வந்து கேஷ் லாஸஸ் வரும்போது, ஸோ தட் இஸ் சர்க்கிள். அந்த ஹர்ட் அண்ட் ஹியூமிலியேஷன் நம்ம வாழ்க்கையில் எந்த கட்டத்துலேயும் வரும். அதெல்லாம் கேட்டுட்டு அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூப்பர். ஸோ இப்போ அடுத்த தலைமுறை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க இந்த மேனேஜரல் மைண்ட் செட்லேருந்து ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் ஆகிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்? இப்போ எங்கள் அப்பா வாழ்ந்த காலம் அவர் ஆரம்பித்தது வந்து இட் வாஸ் பியோர் ஹார்ட் ஒர்க்.
என்னது வந்து இட் இஸ் ஹார்ட் ஒர்க் கம்பைன்ட் வித் ஸ்மார்ட் ஒர்க். அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இட் இஸ் ஆல் டெக்னாலஜி தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தம். ஸோ தெர் இஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் தட் வே. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வரும்போது அண்ட் அந்த ஜென்ரேஷனில் ரைட் ஆனது ஏன் ஜென்ரேஷனில் நடக்காது, ஏன் இதில் ரைட் ஆனது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கார் ஷெட்டில் 2 சிஸ்டமை வச்சுக்கிட்டு வெறும் ஒரு வருஷத்தில் கோடீஸ்வரம் ஆக முடியும். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி தட் இஸ் கோயிங் த்ரூ. பட் பீப்புள் திங்க் தட் தான் பணம் பண்ணால் போதுன்றது அந்த மென்டாலிட்டி. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன்னா வந்து ஊரை வந்து அவனை நம்பி இருக்கிற ஃபேமிலியை முதல்ல வாழ வைக்கணும். ஸோ தான் மட்டும் வளர்கிறது ஒரு பிஸ்னஸ் இல்லை. வளரும் போது கூட இருக்கிறவங்களையும் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி எல்லாரையும் சேர்த்தி நம்ம வந்து நிழல் கொடுத்து ஒரு இதாக வாழ வைக்கணும். ஸோ அதனால் வந்து ஐ வுட் சே என்ன பண்ணாலும் வந்து அதில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஸ்க் எடுத்து ஒரு 10 பேர் ஒரு 20 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமா பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் கான் சம்வேர் அன்பிலீவபிள். இன்றைக்கி எனக்கு என்ன வேணுங்கிற மெசேஜை அதுக்கிட்ட நான் சாட் ஜிபிடியில் சொன்னேன்னா எனக்கு அடுத்த 40 செகண்ட்ஸ் அது மெயிலாக டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருது. எனக்கு அது கூட ஆள் தேவையில்லை. அதாவது அந்தளவுக்கு வந்து இட் இஸ் பிகம் சாட். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் மை இன்புட், அவ்வளோதான். இதுதான்ப்பா வேணும் சொல்லிவிட்டு அது கொடுத்துருது. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். இதெல்லாம் வந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு வேலை போயிடும், எத்தனை இடத்துல வந்து அண்ட் டிரான்ஸ்லேஷன் anything that can do it. I heard that it develops apps. ChatGPT can develop an app. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி வந்து நிறையா இந்த டெக்னாலஜி மேலே வர இன்றைக்கி நிறைய பேர் வந்து அட்வொகேட்டுக்கிட்ட போய் முதல்ல கன்சல்டன்சி பண்ணுறதுக்கு உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து கூகுளில் இதுதான் கேஸு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இது சொல்யூஷன் இருக்கா இல்லையாங்கிறது வந்துடுது. அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட போகணுமா வேண்டாமாங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி everything is changing, everything is evolving and you have to go with the change. Right. You have to adapt to the change. For me, I'm lucky in that way. My son is a very techie guy. Right. So, and for me, imbibing my values was only what I had to do. And he has taken it up very well. And I know definitely he will take care of my people more than what I do. Super. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இது. இப்போ எஸ்பெஷலி சவுத் இண்டியன் ஃபேமிலிஸ் நாம் இப்போ பெரிய கான்க்ளாமரேட்ஸ் கூட பார்த்துருக்கிறது. ஃபேமிலி பிஸ்னஸஸ் வந்து அந்த எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அதை பில்ட் பண்ணுறாங்களோ அதை ஹேண்ட் ஷேக் பண்ணி அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுல லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹவு டு டூ இட் அண்ட் ஹவு பீப்புள் ஹவ் டன் இட், தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட். அதாவது நான் பண்ணுவேன்னு நம்பி எங்கள் அப்பா வந்து ஒப்படைச்சார். அவர் விட்டுட்டார், பண்ணுவான்னு நம்பிட்டார், அவ்வளோதான். அதே தான் நானும் என் பையனுக்கு பண்ணியிருக்கேன். ஐ ஹேண்ட் ஹெல்ட் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். பட் ஆஃப்டர் தட் ஏன்னா ஒரு மிஸ்டேக்கும் வந்து இதை பண்ணாதேன்னு சொல்கிறத விட அதை பண்ணி அவங்க அந்த மிஸ்டேக்கை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் இது பண்ணாதேன்னு சொல்ல அவங்க வந்து ஏன் இது பண்ணால் என்ன, ஏன் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிமா. அதனால் வந்து அவங்கள வந்து மிஸ்டேக் பண்ண அலோவ் பண்ணணும், விடுங்க மிஸ்டேக் பண்ண அலோவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பண்ணணும், இந்த மிஸ்டேக் பண்ணாலும் வெளியே வர முடியும். ஸோ அதனால் வந்து யூ ட்ரஸ்ட் தெம் அண்ட் கிவ். அண்ட் மெயின்லி அடுத்தது வந்து மேனேஜிங் ஃபேமிலி பிஸ்னஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மேனேஜிங் த ஃபேமிலி இன் த பிஸ்னஸ். ஓகே, இட் இஸ் நாட் ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ நிறையா பேர் வந்து சின்ன ஈகோஸ்னால சின்ன இதனால வந்து ஃபேமிலியில் வந்து they miss the bus. So it is actually, there are small thing, if you can manage the family well, this business will be easily transferred. It will be a very smoother transition and trust them. Definitely வந்து எனக்கு தெரியாததா அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா this generation knows much better. Of course they are exposed to much more and than what we are, and everything is at the fingertip for them. இன்னைக்கு வந்து அன்னைக்கெல்லாம் பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம ஆமான்னு கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி அவங்க கூகுளில் பண்ணி பார்த்துட்டு இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. அதனால் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். நம்ம எது சொன்னாலும் சரின்னு கேட்டு போகிற தலைமுறையாக இருந்துட்டோம். அதனால் இப்போ இருக்கிறவங்க வந்து நோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் நாட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி தே கேன் ப்ரூவ் இட். ஸோ தே ஹேவ் இட் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ அதனால் we cannot go with any bullshit anymore. இதில் வந்து இட் ஹேஸ் டு பி ப்ராப்பர் அண்ட் சூப்பர், வெரி குட். அண்ட் ஸோ அந்த ஃபேமிலி பிஸ்னஸஸ்லாம் நீங்கள் பில்ட் பண்ணுறது எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிளான் பண்ணிங்க. ஃபார் எக்ஸிட் பிளானும் நீங்கள் வந்து யூ ஷுட் ஹேவ் இன் மைண்ட்.
அதான் அண்ணன் சொன்னாங்க எப்படி அதை ஃபேமிலி பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறதோட ஃபேமிலியை வந்து இன் பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் அண்ட் தேங்க்ஸ் அ டன் ஃபார் யுவர் ப்ரெஷஸ் டைம் அண்ட் அமேசிங் லேர்னிங். நான் எனக்கு வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். நிறைய நம்ம இன்னும் அந்த 25th இயர் உங்களோட ஆனிவர்சரி வருதுன்னு சொன்னாங்க. Best wishes and congratulations. Thank you. Thanks for all the time and doctor. It was a pleasure. Me and definitely you should come and join us for our celebrations. Definitely. We will definitely join. And திரும்ப இந்த நம்ம ஒரு நிகழ்ச்சி நிறையா இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி. நெக்ஸ்ட் டைம் வில் see. Bye.